நம்ம அடுத்ததான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இலக்கண பகுதி தான் பார்க்க போகிறோம். கற்கண்டு அப்படிங்கிற டாப்பிக்கில் 2வது லெசனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4 வகை குறுக்கங்கள். நமக்கு சார்பெழுத்துக்களோட வகைகள் தெரியும் இல்லையா? உயிர்மை, ஆயுதம், உயிரிழபடை, ஒற்றளபடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், ஆயுத குறுக்கம், மகர குறுக்கம். அந்த 4 வகையான குறுக்கங்கள் எண்டில் இருக்கு இல்லையா? அந்த குறுக்கங்களை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் குற்றியலுகரம், குற்றியலிகரம் ரெண்டுமே பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்ததாக இருக்கிற குறுக்கங்கள் 4மே இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு எழுத்துக்கும் அதை ஒலிப்பதற்கு உரிய கால அளவு உண்டு. இதை மாத்திரை என்பர். ஆனால் எல்லா எழுத்துக்களும் எல்லா இடங்களிலும் தமக்குரிய மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பதில்லை. சில எழுத்துக்கள் சில இடங்களில் தமக்குரிய கால அளவை விட குறைவாக ஒலிக்கும். இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் எழுத்துக்களை குறுக்கங்கள் என்கிறோம். என்ன சொல்கிறாங்க, இப்போ ஒரு எழுத்துக்குமே அந்த இதை ஒலிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட டைமிங் உண்டு. கா அப்படிங்கிறதுக்கும் கா அப்படிங்கிறதுக்கும் டிஃபர் ஆகுது இல்லையா டைமிங்? இதை மாத்திரைன்னு சொல்கிறோம். ஆனால் எல்லா எழுத்துக்களும் எல்லா இடங்களும் தமக்குரிய மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பதில்லை. சில எழுத்துக்கள் சில இடங்களில் தமக்குரிய கால அளவை விட குறைவாக ஒலிக்கும். அவ்வாறு குறைந்து ஒலிக்கும் எழுத்துக்களை குறுக்கங்கள் என்கிறோம். சில இது நீண்டு ஒலிக்கும், அது அளபடைன்னு சொல்கிறோம். அளபடைனா நீண்டு ஒலித்தல், குறுக்கம் அப்படின்னா குறுகி ஒலித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு எழுத்துக்கும் அந்த எழுத்தை நமக்கு சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி டைமிங் உண்டு. ஒவ்வொரு எழுத்துக்கும் அதை ஒலிப்பதற்கு என்ன உண்டு? கால அளவு கண்டிப்பாக உண்டு. ஆனால் எல்லா எழுத்துக்களுமே அதுக்குரிய கால அளவில் கரெக்டாக ஒலிக்கிறது கிடையாது. சில எழுத்துக்கள் சில இடங்களில் தமக்குரிய கால அளவை விட குறைவாக ஒலிக்கும். இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் எழுத்துக்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? குறுக்கங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியாச்சு. இவ்வாறு குறைந்து ஒலிக்கக்கூடிய எழுத்துக்களை என்ன சொல்கிறோம்? குறுக்கங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஐகார குறுக்கம் ஃபஸ்ட்டு டாபிக். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐகார குறுக்கம் தான் பார்க்க போகிறோம். ஐ, கை, பை என ஐகார எழுத்து தனித்து வரும் இடங்களில் தனக்குரிய 2 மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. என்ன சொல்லியிருக்காங்க? கை அப்படின்னு சொல்லமுச்சுல ஐகார எழுத்து தனித்து வருது இல்லையா? இது பை, தை இந்த மாதிரி ஒரு ஐகார எழுத்து தனித்து மட்டும் வருது அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்குரிய 2 மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தனக்குரிய 2 மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது இப்போ வையம், சமையல், பறவை என சொற்களில் முதல், இடை, இறுதி ஆகிய இடங்களில் வரும்போது வையம் அப்படிங்கிற சொல்ல பாருங்களேன். அந்த வையம் அப்படிங்கிற சொல்ல நமக்கு முதல் எழுத்தாக கொடுத்துருக்காங்க. வையம் அப்படிங்கிற இதில் இந்த வை அப்படிங்கிற எழுத்து மட்டும் ஐவரிசையை சார்ந்ததாக இருக்குது. சமையல் அப்படிங்கிறது அந்த மை மட்டும் ஐவரிசையை சார்ந்ததாக இருக்குது. பறவை அப்படிங்கிறதுல அந்த வை மட்டும். இதை பார்க்க முடியல. வை அப்படிங்கிறது முதல் எழுத்தாகவும், சமையல் அப்படிங்கிறதுல மை அப்படிங்கிறது இடையில் வர்றதாகவும், பறவை அப்படிங்கிறதுல வை அப்படிங்கிறது இறுதியாக வர்றதாகவும் இருக்குது. ஆகிய இடங்களில் வரும்போது தனக்குரிய 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கிறது. இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் ஐகாரம் ஐகார குறுக்கம் எனப்படும். ஒரு மொத்த வேர்டில் ஐ வருது அப்படின்னாலே அது முதல்ல வந்தாலும் சரி, இடையில் வந்தாலும் சரி, கடையில் வந்தாலும் சரி, அது என்ன பண்ணுமா? அதோட டைமிங் 2 மாத்திரை அளவு இல்லையா? அந்த 2 மாத்திரை அளவுலேருந்து குறைந்து ஒலிக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அப்படி குறைந்து ஒலிக்கிறனால நம்ம அதை என்ன சொல்கிறோம்? குறைந்து ஒலிக்கும் ஐகாரம் ஐகார குறுக்கம் எனப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. குறைந்து ஒலிக்கக்கூடிய ஐகாரத்தை என்ன சொல்கிறோம்? ஐகார குறுக்கம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஐகாரம் சொல்லின் முதலில் வரும் பொழுது 1 மாத்திரை அளவில் ஒலிக்கும். ஐகாரம் இப்போ ஒரு சொல்லில் முதல்ல வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 1/2 மாத்திரை அளவில் அது ஒலிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல வரமச்சில முதல்ல அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் என்னது? வையம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அந்த வையம் அப்படிங்கிறது தான். அந்த வை அப்படிங்கிறதுல ஐ ஒலிக்குது இல்லையா? அப்போ அதுக்கு 1/2 மாத்திரை அளவு ஒலிக்கும். மற்ற இடத்துல வருது அப்படின்னா, அதாவது ஐகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்போது 1 மாத்திரை அளவில் மட்டும்தான் ஒலிக்குமா? 1 மாத்திரை அளவு அப்படிங்கமிச்சில் இப்போ சமையல் அப்படிங்கிற வேர்டில் எங்கே வந்துச்சு? இடையில வந்துச்சு. அதே இது பறவை அப்படிங்கிறதுல லாஸ்ட் வந்துச்சு இல்லையா? அப்படி ஐகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்போது
ஒரே ஒரு மாத்திரை அளவு மட்டும்தான் ஒலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் ஐகார குறுக்கம்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஒரு எழுத்தும் அதை ஒலிக்கிறதுக்கு ஒரு டைமிங் உண்டு. டைமிங் என்ன சொல்லுவோம்? ஒரு வாட்டி விரல் நொடிக்கிறது தான் ஒரு மாத்திரை அளவுன்னு சொல்லுவோம். இல்லைனா ஒரு வாட்டி கண் இமைக்கிறது தான் ஒரு மாத்திரை அளவுன்னு சொல்லுவோம். ஆனால் எல்லா எழுத்துக்களும் எல்லா இடங்களிலும் தமக்குரிய மாத்திரை அளவில் வந்து கரெக்டாக ஒலிக்கிறது கிடையாது. யூஸ்வலாக மாத்திரை எப்படி சொல்லுவோம்? குறில் எழுத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு மாத்திரை அளவு. அ, இ, உ, ஏ, ஓ, அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மாத்திரை அளவு. இது நெடில் எழுத்துக்கள் எல்லாத்துக்குமே ஆ, இ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஔ, இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு லெட்டருக்கும் 2 மாத்திரை அளவு அப்படிங்கிறது தான் டைமிங். ஸோ சில எழுத்துக்கள் சில இடங்களில் தமக்குரிய கால அளவை விட குறைவாக ஒலிக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? குறுக்கம் அப்படின்னே சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஐகார குறுக்கம் அப்படின்னா என்னது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஐகார குறுக்கம்னா ஐ அப்படிங்கிற எழுத்து வந்து குறைந்து ஒலிக்கும் இல்லையா, அதை தான் நம்ம வந்து ஐகார குறுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது சில இடங்களில் கை, பை, தை, ஐ அப்படின்னு அந்த ஐ வரிசையை சார்ந்த எழுத்துக்கள் வந்து தனி ஒரே ஒரு சொல்லாகவே நின்று ஒரு பொருளை வந்து குறிக்கக்கூடியதாக இருக்கும். தையாக இருக்கலாம், கையாக இருக்கலாம், பையாக இருக்கலாம், மையாக இருக்கலாம். அந்த மாதிரி எழுத்துக்கள் வந்து ஒரு எழுத்து ஒரு மொழியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து அதுக்குரிய 2 மாத்திரை அளவை ஃபுல்ஃபில் பண்ணி 2 மாத்திரை அளவோடு ஒலிக்கும். அதே இப்போ ஒரு வேர்டில் வந்து ஐ வார்த்தை வருது அப்படின்னா வையம்ங்கிறது என்னது? உலகம். ஸோ வை அப்படிங்கிறது அதில் ஃபஸ்ட் லெட்டராக வருது இல்லையா. சமையல், மை அப்படிங்கிறது ஐ வார்த்தை, அது வந்து 2வது லெட்டராக வருது. பறவை, அது வந்து லாஸ்ட் லெட்டராக வருது. இந்த மாதிரி சொல்ல முதல்ல இடம்பெற்றாலும் சரி, இடையில் இடம்பெற்றாலும் சரி, இறுதியில் இடம்பெற்றாலும் சரி, அப்படி வரும்போது அதுக்குரிய 2 மாத்திரை அளவில் இருந்து குறைஞ்சி ஒலிக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஐகாரம் குறுக்கம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐகாரம் சொல்லின் முதல்ல வரும்போது எப்போவுமே 1.5 மாத்திரை அளவாக ஒலிக்கும். ஐகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வருது அப்படின்னா அது வந்து 1 மாத்திரை அளவில் தான் ஒலிக்கும். இப்போ முதல்ல வருது அப்படின்னா என்ன சொல்லணும்? வையம். ஸோ அப்படி வார்த்தை வந்து முதல்ல வருது அப்படின்னா கையில் தந்தான். கை அப்படிங்கிறது முதலற்றா இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஐ அப்படிங்கிற வார்த்தை வந்து முதல்ல வந்துச்சு அப்படின்னா அது வந்து 1.5 மாத்திரை அளவு ஒலிக்கும். அதே இது இடையிலும் இறுதியிலும் வரும்போது 1 மாத்திரை அளவு தான் ஒலிக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஔகார குறுக்கம். ஔ, வௌ அப்படிங்கிற ஔகார எழுத்து தனித்து வரும் இடங்களில் தனக்குரிய 2 மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. ஔவையார், வௌவால் என சொற்களின் முதலில் வரும்போது தனக்குரிய 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் ஔகார குறுக்கம் எனப்படும். ஔகார குறுக்கம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வராது. அழகாக நீட்டாக முடிச்சிட்டாங்க. ஸோ வௌ அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து தனித்து வருது அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து அதுக்குன்னு இடம்பெற்றிருக்க 2 மாத்திரை அளவு தனியாக ஒலிக்கும். இது இப்போ வந்து ஔவையார் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஔடதம், வௌவால் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முதல் எழுத்து வந்து ஔ சார்ந்த எழுத்தாக இருக்கு இல்லையா. ஸோ அப்போ வந்து அது வந்து என்ன பண்ணும்? 1.5 மாத்திரை அளவு தான் ஒலிக்கும். அதாவது அது அரை மாத்திரையை குறைச்சிக்கிட்டு 2 மாத்திரை அளவுலேருந்து 1.5 மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்குது. இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் ஔகார குறுக்கம் எனப்படும். ஸோ அப்போ இடையிலையும் இறுதியிலையும் எப்படிப்பா ஒலிக்கும் அப்படின்னு யோசிச்சோன்னா ஔ அப்படிங்கிற வார்த்தை சார்ந்த எழுத்துக்கள் வந்து இடையிலையோ இறுதியிலையோ இடம்பெறது கிடையாது அப்படின்னு சொல்லி அழகாக சொல்லிட்டாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னா மகர குறுக்கம். அம்மா, பாடம், படித்தான் ஆகிய சொற்களில் மகர மெய்யெழுத்துக்கள் தனக்குரிய மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. இப்போ அம்மா அப்படின்னு சொல்லமுச்சுல இம்மு வந்து சென்டர் எழுத்தாக இருக்கு இல்லையா. இம்மு வந்து சென்டர் எழுத்தாக இருக்குது. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? இப்போ மகர குறுக்கம் பார்க்க போகிறோம். மகர குறுக்கத்தில் வந்து அம்மா அப்படிங்கிற லெட்டரில் வந்து இம் அப்படிங்கிற எழுத்து இருக்குது இல்லையா. இந்த இம் அப்படிங்கிற எழுத்து வந்து நடுவில் இடம்பெற்றிருக்கு, இடையில் இடம்பெற்றிருக்கு. பாடம் அப்படிங்கிற வார்த்தையில் வந்து இம் அப்படிங்கிற எழுத்து இருக்குது. ஸோ அந்த இம் அப்படிங்கிற எழுத்து வந்து எங்கே இறுதியில் இடம்பெற்றிருக்கு, பாடம் அப்படிங்கிறதுல. இந்த மாதிரி மகர மெய் எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. இந்த மாதிரி சொல்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மகர மெய் எழுத்து வந்து அதுக்கு அரை மாத்திரை தான். ஸோ
அந்த அரை மாத்திரை அளவை வந்து ஃபுல்ஃபில் பண்ணி கரெக்டாக ஒழிச்சிடும். இப்போ வலம் வந்தான் அப்படிங்கிற வேர்டை எடுத்துக்கோங்களேன். வலம் வந்தான் அப்படிங்கிற இதில் வலம் வந்தான் வந்திருக்கு. ஸோ ஆனால் அந்த மகர மெய்யெழுத்து வந்து அதை அடுத்து வந்து வகரம் இடம்பெறனால வரும் வண்டி அப்படின்னா வருது இல்லையா. வலம் வந்தான் அப்போ வரும் எழுத்து வேலை வரிசையில் வருது. வகர எழுத்து வர்றனால மகர மெய்யானது தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. ஸோ அப்படி வந்து மகர மெய்யை அடுத்து வகரம் வரும் பட்சத்தில் வரும் வண்டி, வரும் வளவன், வரும் வளம் வந்தான். ஸோ இந்த மாதிரி மகர மெய்யை அடுத்து வகரம் வர்ற பட்சத்தில் எப்படி இருக்கும் நமக்கு, அதோட அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவில் வந்து ஒலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவில் வந்து ஒலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. போலும் என்னும் சொல்லை போன் என்றும் மருளும் என்னும் சொல்லை மருண் என்னும் செய்யுளில் ஓசை சீர்மைக்காக பயன்படுத்தினர். இச்சொற்களில் மகர மெய்யானது இன் ஆகிய எழுத்துக்களை அடுத்து வருவதனால் தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் மகரம் மகர குறுக்கம் எனப்படும். ஸோ மகரமை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதுக்கு அதோட யூஸ்வலான மாத்திரை அளவே வெறும் அரை மாத்திரை அளவு தான். அது சில இடங்களில் கால் மாத்திரை அளவில் தான் ஒலிக்குது. ஸோ அப்படி குறைஞ்சி ஒலிக்கிறது தான் மகர குறுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது எந்த மாதிரி இடத்துல வந்து குறைஞ்சி ஒலிக்க ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ அம்மா, அம்மா, பாடம், படித்தான், இந்த மாதிரி இதிலலாம் வந்து இம்மு வருது. ஸோ அதில் வந்து இம்மு அதுக்கு தேவையான மாத்திரையான அரை மாத்திரையில் நின்று ஒலிக்குது. இது பிரச்சனை இல்லை. இப்போ வரும் பழவன் இம்மை அடுத்து இடம் வச்சிருக்கு, வகரம் இடம் வச்சிருக்கு. இந்த இடத்துல அந்த இம்மு அரை மாத்திரை அளவில் ஒலிக்கிறது இல்லை. ஸோ வரும் பலவன் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து அதோட கால் மாத்திரை அளவாக குறைஞ்சி ஒலிக்குது. அதே இது வரும் வண்டி, வளம் வந்தான், இதில் எல்லாத்துலேயுமே பாருங்கள் அந்த மகர மெய்யை அடுத்த அப்படிங்கிற வகரம் தான் இடம்பெறுது. ஸோ இந்த மாதிரி இடத்துல மகரமை அதோட அரை மாத்திரை அளவிலேருந்து குறைந்து கால் மாத்திரை அளவாக ஒலிக்குது. ஸோ இந்த மாதிரி இடத்த தான் நம்ம வந்து மகர குறுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ போலும் அப்படிங்கிற சொல்ல வந்து போன் அப்படின்னும், மருளும் அப்படிங்கிற சொல்ல வந்து மருண் அப்படின்னும், செய்யுள்ள வந்து ஓசை சீர்மைக்காண்டி அந்த மாதிரி யூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த சொல்ல மகர மெய்யானது இன் அப்படிங்கிற சொற்களை அடுத்து வர்றதுனால தனக்குரிய அரை மாத்திரை அளவிலேருந்து குறைஞ்சு கால் மாத்திரை அளவில் தான் ஒலிக்குது. இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் மகரம் மகர குறுக்கம் எனப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னா ஆயுத குறுக்கம். அடுத்ததாக நம்ம வந்து ஆயுத குறுக்கம் பார்க்க போகிறோம். அஃது, எஃகு ஆகிய சொற்களில் ஆயுத எழுத்து வந்து தனக்குரிய அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்குது. முள் கூட்டல் தீது முற்றியது, கல் கூட்டல் தீது கற்றியது அப்படிங்கிற இடத்துல ஆயுத எழுத்து வந்து தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் ஆயுதம் நம்ம என்ன சொல்கிறோம், ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். யூஸ்வலாக நமக்கு வந்து ஆயுத எழுத்து அஃது, எஃகு அப்படிங்கிற சொல்ல வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல ஆயுத எழுத்து அதுக்கு அரை மாத்திரை அளவு தான். ஸோ அந்த அரை மாத்திரை அளவில் கரெக்டாக ஒலிக்குது. இப்போ முள் கூட்டல் தீது முற்றியது, கல் கூட்டல் தீது கற்றியது இந்த வார்த்தைகளில் அக்கு வந்து இடம்பெறுது. ஸோ அந்த ஆயுத எழுத்து வந்து தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவாக ஒலிக்குது. ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்க, கால் மாத்திரை அளவு தான் ஒலிக்குது. அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்தது ஸோ இதை வந்து நம்ம ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிவிட்டு நம்ம புக் பேக் கொஸ்டின்ஸ்க்கு போகலாம். ஸோ 4 வகையான குறுக்கங்களை தான் இன்றைக்கி நம்ம இலக்கண பகுதியில் பார்த்துருக்கோம். ஸோ ஒவ்வொரு எழுத்துக்கும் அது ஒலிக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு கால அளவு உண்டு. அதை தான் நம்ம மாத்திரை அப்படின்னு சொல்கிறோம். குறில் எழுத்துக்கள் எல்லாத்துக்குமே ஒரு குறில் எழுத்துக்கள் எல்லாத்துக்குமே ஒரு மாத்திரையாகவும், மெய்யெழுத்துக்கள் எல்லாத்துக்குமே அரை மாத்திரையாகவும், நெடல் எழுத்துக்கள் எல்லாத்துக்குமே 2 மாத்திரை அளவு தான் யூஸ்வலான டைமிங் பீரியடு. ஸோ அதை விட அது குறைஞ்சி ஒழிச்சிச்சின்னா குறுக்கம்னு சொல்கிறோம், நீண்டு ஒழிச்சிச்சின்னா அளபடை அப்படின்னு சொல்லுவோம்.
இப்போ ஐகார குறுக்கம் ஐ, கை, பை சிங்கிள் லெட்டராக வரும்போது அதுக்குரிய 2 மாத்திரை அளவில் ஒலிக்கும். இப்போ மொழிக்கு முதல், இடை, கடை எங்கேனாலுமே ஐகாரம் இடம்பெறும் இல்லையா? இப்போ வையம் அப்படிங்கிறதுல முதல்ல இடம் வச்சிருக்கு, சமையல்ல 2வது இடையில இடம் வச்சிருக்கு, பறவை அப்படிங்கிறதுல கடைசியில் இடம் வச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி முதல், இடை, கடையில் இருக்குது அப்படின்னா அப்போ எப்படி வரும்னா, முதல்ல இடம்பெறும் பட்சத்தில் மட்டும் 1.5 மாத்திரை அளவும், இடையிலையோ இறுதியிலையோ இடம்பெறும் பட்சத்தில் 1 மாத்திரை அளவாகவும் குறைஞ்சி ஒலிக்கும். ஸோ அதை தான் வந்து ஐகார குறுக்கம்னு சொல்கிறோம். ஸோ ஔகார குறுக்கம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா ஒவ்வொரு சார்ந்த எழுத்துக்கள் எதுவுமே வந்து மொழிக்கு இடையிலையோ இறுதியிலையோ இடம் பெறாது. இப்போ ஔவையார் சொல்லலாம், ஔடதம் சொல்லலாம், வவ்வால் சொல்லலாம். அந்த அந்த வரிசை எழுத்துக்களை இடையிலையோ கடையிலையோ நம்மளால் பார்க்க முடியாது, யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஔகார குறுக்கம் வந்து இடையிலையும் இறுதியிலையும் இடம் பெறாது. ஸோ முதல்ல இடம்பெறும் என்ன செய்யும்? இப்போ வந்து ஒரு அப்படிங்கிறத வந்து தனியாக சொல்லமிச்சில் 2 மாத்திரை அளவாக ஒலிக்கும். இதே இது ஔவையார் அப்படிங்கிற வேர்டில் முதல்ல சொல்லமிச்சில் அது 1.5 மாத்திரை அளவாக குறைச்சி ஒலிக்குது. ஸோ அதை தான் ஔகார குறுக்கம்னு சொல்கிறோம். அடுத்து மகர குறுக்கம். அம்மா, பாடம் படித்தான் அப்படிங்கிறதுலலாம் மகரமெய் இடம்பெறுது. ஸோ மெய் அப்படின்னாலே நமக்கு அதுக்கு எத்தனை மாத்திரை? அரை மாத்திரை தான். அந்த அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கி பாடம் படித்தான் அப்படிங்கிறதுல, அம்மாங்கிறதுலாம். இப்போ ஒரு மகர மெய்யை அடுத்து வகரம் இடம்பெற பட்சத்தில் இப்போ என்ன சொல்லலாம்? பாடம் வந்தது, அதாவது பாடத்தோட கண்டென்ட் வந்ததுன்றத பாடம் வந்ததுன்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது. வண்டி வந்தது, வளம் வந்தது, வரும் வண்டி. இந்த மாதிரி மகரமெய்யை அடுத்து வகரம் இடம்பெற இடத்துகளில் மகரமை அதோட அரை மாத்திரை அளவுலேருந்து குறைந்து 1/4 மாத்திரை அளவு ஒலிக்கும். ஸோ அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்? மகர குறுக்கம் அப்படின்னு சொல்கிறோன்னு சொல்லிட்டாங்க. இப்போ போலும் மருளும் அப்படிங்கிறது மருண், போன் அப்படின்னு சொல்ல முடியல. ஸோ தொடர்ந்து இம்மு வரனால அதுவும் 1/4 மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்குது. ஸோ அதை மகரமை இடம்பெறுதுன்னு சொல்லிட்டாங்க, மகர குறுக்கம் இடம்பெறுதுன்னு சொல்லிட்டாங்க. அடுத்த ஆயுத குறிக்கம். அஃது, எஃகு அப்படின்னு சொல்ல முடியல, அது அதோட அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்குது. அதே இது முள் குட்டல் தீது முற்றீது அப்படின்னும், கல் குட்டல் தீது கற்றீது அப்படின்னும் அந்த அக்கு வந்து இடம்பெறமிச்சில் அதோட அரை மாத்திரை அளவு குறைந்து 1/4 மாத்திரை அளவாக ஒலிக்குது. ஸோ அதை வந்து ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதோட 4 வகையான குறுக்கங்கள் முடிஞ்சிருச்சு. புக் பேக் மட்டும் பார்த்துடலாம். வேட்கை என்னும் சொல்லில் ஐகார குறுக்கம் பெரும் மாத்திரை அளவு. வேட்கை, கை அப்படிங்கிறது வந்து லாஸ்ட்டில் இடம்பெறுது இல்லையா? ஸோ அந்த சொல்ல ஐகாரம் லாஸ்ட் இடம்பெறனால ஒரே ஒரு மாத்திரை அளவு மட்டும்தான் இடம்பெறும். மகர குறுக்கம் இடம்பெறாத சொல். மகர குறுக்கம் வந்து இடம்பெறாத சொல் அப்படின்னா பணம் கிடைத்தது. ஏன்னா இம்ம அடுத்து வந்தால் மட்டும்தான் மகர குறுக்கம் வரும். ஆனால் இங்கே இம்ம அடுத்து கிடைத்தது வரிசை வந்திருக்கனால அங்கே மகர குறுக்கம் இல்லை. சொல்லின் முதலில் மட்டும் இடம்பெறுவது. ஒரு சொல் இருக்குன்னா சொல்ல முதல்ல மட்டும் இடம்பெறுவது ஔகார குறுக்கம். அது இடையிலையோ கடையிலையோ வர வாய்ப்பு இல்லாததுனால ஔகார குறுக்கம் சொல்ல முதல்ல மட்டும்தான் வரும் அப்படின்னு 1 வேர்ட்ஸ் முடிச்சிட்டாங்க. ஸோ மொழியை ஆழ்வம் பார்த்துடலாம். இயற்கை ஆர்வலர் ஒருவர் உரையை கேட்டு மகிழ்க. காட்டின் வளமே நாட்டு வளம். மரங்கள் வெயிலை மறைக்கும். மனிதர் வாழ்வு இயற்கையோடு இயைந்தது. பெருவாழ்வு வாழ்ந்த மரம் பேய்காற்றில் சாய்ந்தது. காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு புலியே ஆகும். ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும் கண்டிப்பாக. காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு என்னது? புலி அப்படின்னு சொல்லிட்டாங்க. யானைகள் கூட்டமாக வாழும் இயல்புடையவை அப்படின்னு சொல்லிட்டாங்க. பால் வந்து 5 வகைப்படும். ஸோ இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. பால் வந்து 5 வகைப்படும் அப்படிங்கிறது ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின் பால் அப்படிங்கிறது. நம்ம வந்து சடனாக படிக்காமல் போய் எழுத முடியல. ஆண்பால் பெண்பால் மட்டும் ஞாபகம் வச்சுட்டு பால் 2 வகைப்படும்னு எழுத வந்து வாய்ப்பு அதிகம். ஸோ நான் அந்த பிழை பண்ணியிருந்தேன். உயர்திணையில் ஒரு ஆணை குறிப்பது ஆண்பால், மாணவன் செல்வன். ஒரு பெண்ணை குறிப்பது பெண்பால், ஆதினி மாணவி. ஒன்றுக்கு மேற்பட்டவர்களை குறிப்பது பலர்பால், மாணவர்கள் மக்கள். அக்ரிணையில் ஒன்றினை குறிப்பது ஒன்றன் பால், கல், பசு. ஒன்றுக்கு மேற்பட்டவற்றை குறிப்பது பலவின் பால், மண்புழுக்கள், பசுக்கள். மகளிர், ஆடவர், பெண், ஆண், சிறுவன், சிறுமி, அரசன், அரசி, மாணவன், மாணவி, தோழி, தோழன். சிங்கம் ஒன்றன் பால், மாணவன் என்னது ஆண் பால். பூக்கள்
ஒன்றன் பால். பூ ஒன்றன் பால் பூக்கள் பலவின் பால் மக்கள் பலர்பால் மாணவி பெண்பால். கண்ணகி சிலம்பு அணிந்தாள். அரசர்கள் நல்லாட்சி செய்தனர். அரசர்கள் நல்லாட்சி செய்தனர். பசு கன்றை ஈன்றது. மேகங்கள் சூழ்ந்து கொண்டன. குழலி நடனம் ஆடினாள். ஸோ இதில் ஒரு 3 விடுகதை கொடுத்துருக்காங்க. மரம் விட்டு மரம் தாவுவேன் குரங்கு கிடையாது. வளைந்த வாள் உண்டு புலி கிடையாது. கொட்டைகளை கொறிப்பேன் கிளி கிடையாது. முதுகில் 3 கோடுடையவன் நான் யார்? அணில். என் பெயர் 3 எழுத்துக்களை கொண்டது. முதலெழுத்தை நீக்கினால் மறைப்பேன். இரண்டாம் எழுத்தை நீக்கினால் குறைப்பேன். மூன்றாம் எழுத்தை நீக்கினால் குதிப்பேன் நான் யார்? வெள்ளையாய் இருப்பேன் பால் அல்ல. மீன் பிடிப்பேன் தூண்டில் அல்ல. தவம் இருப்பேன் முனிவர் அல்ல. நான் யார்? கொக்கு. ஸோ 2வதுக்கு ஆன்சர் கிடச்சிச்சின்னா கமெண்ட் பண்ணுங்கள். என் பெயர் 3 எழுத்துக்களை கொண்டது. முதலெழுத்தை நீக்கினால் மறைப்பேன் திரை. இரண்டாம் எழுத்தை நீக்கினால் குறைப்பேன் குறை. குதிரை. மூன்றாம் எழுத்தை நீக்கினால் குதிப்பேன் நான் யார்? குதிரை. என்னால் இயன்ற அளவு மரக்கன்றுகளை நட்டு வளர்ப்பேன். இயற்கை சமநிலையை பேணி பாதுகாப்பேன். தீவு ஐலாண்ட். இயற்கை வளம் நேச்சுரல் ரிசோர்ஸ். வன விலங்குகள் வைல்ட் அனிமல்ஸ். வன பாதுகாவலர் ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர். பேராபிள் உவமை. ஸோ பேராபிள்ன்றது நமக்கு மறக்க வாய்ப்பு இருக்குது. பேராபிள் உவமை. காடு ஜங்கிள். ஸோ காடுங்கிறது என்னது? ஜங்கிள். வனவியல் ஃபாரஸ்ட்ரி. ஸோ ஃபாரஸ்ட்ரிங்கிறது என்னது? வனவியல். பல்லுயிர் மண்டலம் பயோடைவர்சிட்டி. பல்லுயிர் மண்டலம் பயோடைவர்சிட்டி. வனவியல் ஃபாரஸ்ட்ரி உவமை பேராபிள். பல்லுயிர் மண்டலம் பயோடைவர்சிட்டி. ஸோ மீதி எல்லாமே நமக்கு தெரியும். ஐலாண்டு தீவு, நேச்சுரல் ரிசோர்ஸ் இயற்கை வளம், வைல்ட் அனிமல்ஸ் வனவிலங்குகள், ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் வன பாதுகாவலர், பேராபிள் உவமை, ஜங்கிள் காடு, ஃபாரஸ்ட்ரி வனவியல், பயோடைவர்சிட்டி பல்லுயிர் மண்டலம் அப்படின்னு சொல்லி பாடத்தை நம்ம முடிச்சிடலாம். ஸோ இதை ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 4 வகை குறுக்கங்களையும் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க 1 வேர்ட்ஸ் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு பால் 5 வகைப்படும், அதோட டைப்ஸ் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ பின்னாடி அந்த கலைச்சொற்கள் பார்த்துக்கோங்க. கலைச்சொற்களில் உவமை, பேராபிள், வனவியல், ஃபாரஸ்ட்ரி, பல்லுயிர் மண்டலம், பயோடைவர்சிட்டி. அவ்வளோதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் ப்ளீஸ்.